வணக்கம். இது ஆன்மீக தேடல். இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பித்ருதோஷம் பற்றி. பித்ருதோஷம் என்றால் என்ன? ஜோதிடத்தில் பித்ரு என்றால் முன்னோர்கள், அதாவது அப்பா, தாத்தா, பாட்டி, முன்னோர் ஆத்மாக்கள். பித்ருதோஷம் என்பது முன்னோர்களின் ஆத்மா திருப்தி இல்லாததால் அவர்களின் ஆசீர்வாதம் சரியாக கிடைக்காமல் வாழ்க்கையில் சில தடைகள் வருவது என்று நம்பப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனைகள் காரணம் தெரியாமல் தொடர்ந்து தடைகள், இது முன்னோர் கர்மா காரணமாக இருக்கலாம் என்று ஜோதிடம் சொல்கிறது. பித்ரு தோஷம் எப்படி உருவாகும்? 1. முன்னோர்களுக்கு கடமை செய்யாமை. சட்டம், திதி, தர்ப்பணம் செய்யாமல் விட்டால் அவர்களின் ஆத்மா திருப்தி அடையாது. 2. முன்னோர்கள் செய்த பாவம். முன்னோர் காலத்தில் நடந்த தவறுகள், அதாவது அநீதி, தாபம், அது சந்ததியினருக்கு பாதிப்பு தரும் என்று நம்பிக்கை. 3. திடீர் அல்லது அசாதாரண மரணம், விபத்து, தற்கொலை, காலத்திற்கு முன் மரணம், அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கலாம். 4. கருக்கலைப்பு, குழந்தை இழப்பு, இது கூட பித்ருதோஷம் என்று எடுத்துக்கொள்ளப்படலாம். ஜாதகத்தில் கிரக நிலை, சூரியன், ராகு, கேது இவை சில குறிப்பிட்ட ஸ்தானங்களில் இருந்தால் ஜோதிடர்கள் பித்ருதோஷம் இருக்கிறது என்பார்கள். என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? திருமணம் தாமதம், குழந்தை பிரச்சனை, பண நெருக்கடி, மன அமைதி இல்லாமை, எதையும் தொடங்கினால் தடைகள். பித்ருதோஷம் நீங்கணும்னா முன்னோர்களை திருப்திப்படுத்தணும், அதாவது தர்மம் பண்ணுறது தான் முக்கியம். இதுக்கு ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும் சொல்லப்பட்ட சில வழிமுறைகள் இருக்கிறது. 1. தர்ப்பணம், தர்த்தம் முக்கியமானது. அமாவாசை நாளில் தர்ப்பணம் பண்ணுவது, ஆண்டு திதியில் சட்டம் செய்வது, இது பித்ருதோஷத்திற்கு முக்கியமான ஒன்று. 2. அமாவாசை வழிபாடு. ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களை நினைத்து தண்ணீர், எள் வைத்து தர்ப்பணம் வீட்டிலேயே செய்யலாம். 3. தில ஹோமம், எள் வைத்து ஹோமம் பண்ணுறது, முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையும் என்று நம்பிக்கை. 4. அன்னதானம் மற்றும் தர்மம், பசு, காகம், நாய் ஆகியவற்றிற்கு உணவு கொடுக்கலாம் மற்றும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்யலாம். இது பித்ரு ஆசீர்வாதம் கிடைக்க உதவும். 5. காகங்களுக்கு உணவு. காகம் முன்னோர் வடிவம் என்று நம்பப்படுகிறது. தினமும் அல்லது அமாவாசை நாளில் சாதம் வைக்கலாம். 6. தீர்த்த ஸ்தானம், கங்கை, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் நீராடுதல் பாவம் கழியும் என்று நம்பப்படுகிறது. 7. கோவில் வழிபாடு. பிரத்யேக ஸ்தலங்களில் பித்ரு தோஷத்திற்கு சில முக்கிய ஸ்தலங்கள்: ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், திருப்பதி பாலாஜி கோவில், காஷி விஸ்வநாதர் கோவில். இங்கு பித்ரு தொடர்பான பூஜை பண்ணினா நல்ல பலன் கிடைக்கும். 8. தினசரி எளிய வழிபாடு. காலை விளக்கு ஏற்றி முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை, ஓம் பித்ரு தேவதாப்யோ நம என்று ஜபம் சொல்லலாம். 9. புண்ணிய செயல்கள். மரம் நடுதல், தண்ணீர் பந்தல் வைத்தல், மாணவர்களுக்கு உதவி செய்தல், இது எல்லாம் பித்ரு தர்மம் என்று சொல்லப்படுகிறது. நன்றி. மீண்டும் அடுத்த தகவலுடன் சந்திப்போம்.